ஹாய்! ஒரு மூவியோட ட்ரைலர் ஒண்ணு பார்த்தேன். பயங்கரமா இருந்ததா, ஸோ அது என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கேன். மாண்புமிகு பறை. இந்த பறையோட சவுண்ட் கேட்கும்போது, நம்பளுக்கே ஒரு வைபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்தது. பறை கலைஞர்கள்லாம் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ப்ராப்பரா ஒரு அங்கீகாரம் இல்லாம, தங்குறதுக்கு இடம் இல்லாம நெறைய கஷ்டப்பட்டு தான் இத அவங்க சர்வை பண்ணி வராங்க அப்படின்றத படத்துல நல்லாவே சொல்லியிருக்காங்க. எல்லாரோட கேரக்டர் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பறை இசை அப்படின்றது சாவுக்கு மட்டும் வாசிக்கிறது கிடையாது அப்படின்றத அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பறை இசை கலைஞர்கள்லாம் ரியல் லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. ரொம்ப எமோஷனலா, சென்டிமென்ட்டா எடுத்திருக்காங்க படம். லேடி சென்டிமெண்ட் ஆனா எவ்வளோ பவரா இருக்கும் அப்படின்றத இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கூஸ் பம்ப்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இப்போ வரும் பாருங்க கூஸ் பம்ப்ஸ். ஸோ அதுதான் ரொம்பவே வைபா இருந்தது. ஸோ அத எடுத்து அவங்க அடிக்கும்போது பறை இசை எப்பவுமே அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் சார். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது மூவி.